Let the world hear his word. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. சங்கீதம் 119 165 வசனம். ஒரு வாலிபன் தான் செய்த குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டான். அவன் சிறையில் இருக்கும்போது அவனுக்கு பணம் தேவைப்பட்டது. எனவே அவன் தன் தாய்க்கு $500 பணம் அனுப்பும்படி ஒரு கடிதம் எழுதினான். தன் மகனின் வாழ்க்கை இவ்வாறு போய்விட்டதே என்று மிகுந்த வருத்தத்தில் இருந்த அந்த தாயிடமிருந்து உடனடியாக ஒரு பார்சல் தபாலில் வந்தது. அவன் மிகுந்த ஆவலோடு அதை திறந்து பார்த்தான். உள்ளே ஒரு பைபிளும் அதன் மேல் ஒரு கடிதமும் இருந்தது. அந்த கடிதத்தை திறந்தபோது அதில், மகனே, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன், ஜெபி, உன் வேதத்தை வாசி என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அதை வாசித்த பின்பு அவனுக்கு மிகுந்த எரிச்சல் வந்தது. தன் தாயை தொலைபேசியில் அழைத்தான். அம்மா, நீங்கள் கொடுத்த பைபிள் நன்றாக இருக்கிறது, ஆனால் இப்போது என்னுடைய தேவை பைபிள் அல்ல, $500 பணம் என்று கோபமாக எரிந்து விழுந்தான். அப்போதும் அவனுடைய தாய், மகனே, ஜெபி, பின்பு உன் வேதத்தை வாசி என்றுதான் மறுமொழி கூறினாள். கோபத்தில் அவன் ஒன்றுமே பேசாமல் போனை வைத்து விட்டான். அதன் பின்பும் அவன் ஒரு கடிதம் எழுதினான். அம்மா, நீங்கள் தேவன் மேல் மிகுந்த விசுவாசம் உள்ள தாய் என்று எனக்கு தெரியும். கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனையே இதுதான். நடைமுறை உலகத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்றே உங்களுக்கு தெரியாது. எனக்கு இப்போது தேவை பைபிளா? இல்லை, எனக்கு $500 பணம் தான் வேண்டும். எனக்கு பணம் வேண்டும் என்று கேட்டால் பைபிளை அனுப்பிவிட்டு அதை வாசி, ஜெபி என்று சொல்லாதீர்கள் என்று காட்டமாக எழுதி அனுப்பினான். திரும்பவும் அவனுக்கு அவனுடைய தாயிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்திலும் ஜெபி, உன்னுடைய வேதத்தை வாசி என்று மட்டும்தான் எழுதப்பட்டிருந்தது. அவன் தாய் அனுப்பிய பைபிளை மிகுந்த கோபத்தோடு ஜெயிலில் ஒரு மூலையிலே வைத்தான். அவன் சிறையில் இருந்த 6 மாதங்களும் அதை தொடவே இல்லை. 6 மாதங்களுக்கு பின்பு அவன் விடுதலை செய்யப்பட்டான். அவனை அழைத்து செல்ல அவன் தாயும் வந்திருந்தாள். அவன் அம்மாவை பார்க்கவே அவனுக்கு பிடிக்கவில்லை. அவன் தாய் அவனிடம், மகனே, ஜெபித்தாயா, உன் வேதத்தை வாசித்தாயா என்று மீண்டும் கேட்டாள். ஆம், நான் ஜெபித்தேன், என் வேதத்தை வாசித்தேன். ஆனால் நான் கேட்ட $500 பணத்தை நீங்கள் ஏன் தரவில்லை என்றான். எங்கே உன் வேதாகமத்தை என்னிடம் காட்டு என்றாள் அவனுடைய தாய். அவன் அதை எடுத்து காட்டிய போது அந்த வேதாகமம் பிரிக்கப்படாமல் அப்படியே இருந்தது தெரிந்தது. அவள் தன் மகனிடம், நீ ஜெபிக்கவும் இல்லை, வேதத்தை வாசிக்கவும் இல்லை என்று சொல்லி தான் அனுப்பிய வேதத்தை திறந்து காட்டினாள். அதற்குள் 5 $100 நோட்டுகள் ஆங்காங்கே 5 பக்கங்களிலே வைக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை அவன் தாய்க்கு கீழ்ப்படிந்து வேதாகமத்தை திறந்து வாசித்திருந்தால் அவனுக்கு $500 பணமும் கிடைத்திருக்கும், வேத வசனங்கள் அவன் வாழ்க்கையையும் மாற்றியிருக்கும். ஆனால் அவன் வேதத்தை திறந்து வாசிக்காததால் அந்த 2ஐயும் இழந்தான். ஆம் பிரியமானவர்களே, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கும் கீழ்ப்படிந்து அவர் கொடுத்த வேதத்தை தொடர்ந்து நேசித்து வாசிக்கிற பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் வேண்டாத எந்த பிரச்சனைகளிலும் சிக்க மாட்டார்கள். ஆனால் வேதம் வாசிக்காமல் ஜெபிக்காமல் தன் மனம் போல வாழ்க்கை வாழும் வாலிபர்களை பிசாசு தன் வலையிலே சிக்க வைக்கிறான். வேண்டாத பழக்க வழக்கங்கள் மற்றும் வேண்டாத உறவுகளில் மாட்டி அவர்கள் வாழ்க்கையை பாழாக்கி விடுகிறான். தீமோத்தேயு என்ற ஒரு வாலிபன் தன் தாய்க்குள்ளும் தன் பாட்டிக்குள்ளும் இருந்த விசுவாசத்தை தானும் பிடித்து கொண்டான். அவனை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை அவன் சிறு வயது முதலே நன்றாய் அறிந்திருந்தான். எனவே அவன் வாலிபத்துக்குரிய சகல பாவங்களுக்கும் விலகி ஓடினான். தன்னை பரிசுத்தவானாய் காத்து கொண்டான். ஆம், தேவன் கொடுத்த வேதத்தை நீங்கள் நேசித்தால் பிரச்சனைகளுக்கு உங்களை தப்புவித்துக் கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். God bless you.